இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொது நலம் என்பது ரொம்ப கம்மி. அதுவும் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்றது அதை விட ரொம்ப கம்மி. சுயநலம் ஓங்கி வளருது. சுயநலம் தான் இன்னைக்கு எல்லாத்துலேயும் அந்த அளவுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் சிலர்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு படிப்புக்குன்னா எல்லாருமே செய்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம படிக்கிற காலத்தில் நமக்கு யாரும் உதவி இல்லை, ஆனால் நம்மளால் முடிகிற உதவியை மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க பாரு. அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். கைத்தட்டுலாமா? சரி, அந்த நல்ல உள்ளங்கள் இங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்தான் ஒரு பேரு வந்து வினோத். ஒரு இன்ஸ்டாகிராம்ல விவி பிளாக்னு ஒன்று ஏதோ வச்சு நடத்துறாரு. அதன் மூலயமா கிடைக்கிற வருமானத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாரு. வந்து கேட்டார் காலையில தான். அதுக்கு ஏற்பாடு செஞ்சு நம்ம விஜய் அவர்களை பாராட்டி தான் ஆகணும். சரி, என்ன செய்யலாம் சார், என்ன செய்யலாம் சார்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ உங்க விருப்பம் சார். இல்லை சார், நீங்க சொல்லுங்க. இப்போ 9வது 10வதுக்கு வந்து அவங்க தான் யூனிஃபார்ம் எடுக்கணும் இல்லையா? 6, 7, 8க்கு நாம கொடுத்துட்றோம், கவர்மெண்ட் கொடுத்துருது. எல்லாருக்கும் நோட்டு கொடுக்குறோம், புக்கு கொடுத்துட்றோம். யூனிஃபார்ம் மட்டும் அந்த குழந்தைங்க வந்து கஷ்டப்பட்டு எடுக்குது. அந்த சிரமமே வேணாம் அப்படின்னு ஒரு 15 பேர் செலக்ட் பண்ணோம். சும்மா ஒரு தோரையாக தான் எடுத்தோம். அந்த 15 பேர்ல அவர் வந்து இன்னைக்கு ஒரு 7 பேருக்கு கொடுத்துட்றாரு. ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. அடுத்த வாரத்தில் மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாரு. இப்போ அவருடைய அந்த நல்ல பண்பை நாம் மதித்து நம் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் அன்னாரை மீண்டும் ஒரு முறை நம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கிறேன்.